அப்படி போட்டு நாக்கிற. ஓ தமிழ் பேச்சுக்காரன் வாங்க நாக்கிறே. நாங்களாம் தமிழ் பேச்சு என்ன எழுவ தம்பி இல்ல பேச்சு வார்த்தை வந்துருது. நாங்களாம் தமிழ்காரன் நாக்கிற. தெலுங்கு தெரியல. அட போய் இட போய அதெல்லாம் ஆட போய் ஏட போய் கொக்கொக்க கொக்கொக்கன்னு ஒண்ணு விழுங்கல. எப்படி விழுங்க? நீங்க எப்படி எப்படி சொல்றீங்க? என்ன கொண்ட 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 கொண்டன்னா உண்ட கொண்டன்னா ஒண்ணுமே விழுங்கலையே. எப்படி அப்படி சொல்ற? ஆமா இன்னைக்கு நீ விழுங்குறீங்க. ஆமா நாங்க என்னைக்கோ அன்னைக்குல இருந்து இது வரைக்கும் எங்களுக்கு ஒண்ணு விழுங்கல. நீங்க தமிழ் போச்சுக்காரங்க. ஆமா ஆமா நாங்க வடுவ போச்சு. ரெண்டும் நுழைய மாட்டீங்க தம்பி. விழுங்கல தம்பி. ஏன் சொல்ற? வாங்க ஏன் ஆகிற. நீங்க யாரு அப்படி சொல்லு. ஆமா வடக்கே தூரம் வடக்கே தூரம். எவ்வளவு தூரம்? 10 மணிக்கு ஆரம்பிச்சு சொல்லாத 3 மணி வரைக்கும் போட்டாங்க பாத்தீங்களா? ஐயோ இனிமேல் நான் கவனிச்சுக்க. சாமி சாமி வந்துடாத. ஏன்னா இவங்க என்னைக்குமே பழசம் மறக்க மாட்டாங்க தம்பி. பழசம் மறக்க மாட்டீங்க. இவங்க வந்து பழசம் மறக்கிறது இல்ல. அதனாலதான் இவங்க இன்னும் அது அந்த காலத்தை வச்சுக்கிட்டு வேயிரா வேயிரா வேற மாட்டிடுறாங்க தம்பி. சரி எவ்வளவு தூரம் தான் இங்க? தெரிஞ்ச பாவி இதுக்கு எங்க வந்தாங்க? அவங்களும் வந்து அதான் சொல்லி தெரியாம வந்தவங்க தான் தம்பி. கொத்து பெல்லாரி தேசம். கொத்து பெல்லாரி பிரதேசத்துல அங்க. ஆமா ஆமா சரி 21 தலைமை இருந்து அங்க இருந்த பொழுது எங்களை அங்க தமிழ்நாட்டுக்கு வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது இல்ல. நாங்க ஆண்ட பொழுது முகலாய பேரரசு இந்தியா முழுக்கும் பரவி இருந்துச்சு. ஏன்னா முகலாய பேரரசு இஸ்லாமிய ஆட்சி பரவி இருந்துச்சு. அப்ப பார்த்துட்டு நாட்டை புடுங்கிறது நகரத்தை புடுங்கிறது பொருளாதார சீர்குலைக்கிறது பொம்பளை பிள்ளை கெடுக்கிறது அன்னைக்கே ஆரம்பிச்சது மன்னராட்சியிலேயே. அப்பவே ஆரம்பிச்சாச்சு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா டெல்லியை விட்டு வரும் பொழுது ஆந்திரா மட்டும் விட்டு வைக்கல. எங்களையும் குடும்பப்படுத்தினாங்க. நாடு போனாலும் பரவாயில்ல ஒரு நாள் திருப்பிக்கலாம். நகரம் போனாலும் சம்பாதிச்சு கட்டிக்கலாம். பொருளாதாரம் சம்பாதிச்சுக்கலாம். பொம்பளை போன மானம் போன வருமா? வராது. அன்னைக்கு அங்க இருந்து நாக்கியமார் பெறப்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாச்சு. இங்க வந்து பார்த்தோம்னா உங்க பாஷை புரியல, ஒரு மொழியும் தெரியல. இதை தாண்டி இந்த சக்கம் போய் பார்த்தோம்னா அங்கிட்டும் போக முடியல. அங்கிட்ட அப்படித்தான் இருக்குதா? தமிழ்நாடு சுத்தி 3 பக்கம் கடல் தண்ணி இல்ல. ஆமா இந்து மகா சமுத்திரம். இங்கிட்டு போனாலும் செத்துருவான், இங்கிட்டு போனாலும் கொண்டு விடுவாங்க. ஆமா அப்படி யோசனை பண்ணிட்டு சரி எப்படி நமக்கு பொழப்பு ஓட்டுறது பொழப்பு நடத்துறது ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்படி ஓட்டும் பொழுது நான் குடியேறிய பகுதி காடும் சார்ந்த பகுதி, மலையும் சார்ந்த பகுதி பார்த்து பாத்துவியா? ஒன்னும் காட்டுக்குள்ள இருப்பாங்க, மலை ஒட்டி இருப்பாங்க. எந்த டிஸ்டர்ப் இல்லாம யாருக்குமே தொந்தரவு இல்லாம அந்த காலத்துல இருந்த தம்பி. தொந்தரவு இல்ல, சோத்துக்கு ஒண்ணு வகிச்சது கிடையாது. சரி பகுதி நாள் பட்டினி 700 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப இல்ல 14ஆம் நூற்றாண்டு. எப்ப 14ஆம் நூற்றாண்டுல 700 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு. சரி வந்தாரு வாழ வைத்த தமிழ்நாடு நம்மளையும் வாழ வச்சுச்சு. வாழ வைக்குது எப்படி தெரியுமா? அங்க இந்த மர குச்சிகளை ஒடிச்சுக்கிட்டு ஓடுறது வர்றது. சரி ஒண்ணும் வேட்டையாட ஆரம்பிச்சுட்டு அன்னைக்கு ஆரம்பிச்ச வேட்டை இன்னும் தொட்டு வந்துட்டு இருக்குது. பரவாயில்ல சோத்துக்குனால கறி இருக்குது. பாத்தியா திமிதிமினுக்கு சாப்பிட முடியுதா தம்பி? ஏன் சொல்ற? அள்ளி வைக்கிறாங்க. அது மாதிரி சாப்பிட்டு ஒரு பொழப்பு அப்படி ஓட்டிட்டு இருந்தோம்ல. சரி கொஞ்சம் காலம் மாறி போச்சு. ஊருக்குள்ள போனா யாரும் மதிக்கிறது இல்ல. ஆமா ஏன் தெரியுமா? காசு இல்லையே, பணம் இல்ல, பணம் இல்ல. பணப்பணக்காரன் இவன் மதிப்பானா? ஆமா மதிக்க மாட்டாங்க. என்ன செய்யலாம் சொல்லி நாங்க ஒரு ஆள் 2 ஆள் இல்ல, 30 பேர் 40 பேர் 50 பேர் 60 பேர் மொத்தமா இருந்தது. அங்கிருந்து காடுகளை வெட்டி செடிகளை ஒதுக்கி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். சரி என்ன பண்ணி விவசாயம் அன்னைக்கு விவசாயத்தை பண்ணதுனாலதான் ஊர்ல சம்பாதிச்சா மேல வந்தான். வந்த முன்னாடி சும்மா இருப்பாங்க தம்பி. காசு இருந்தா சும்மா இருக்கவே மாட்டேன் தம்பி. தமிழ்நாட்டை பிரிக்க ஆரம்பிச்சுட்டான். பிரிச்சுட்டீங்க? ஆமாமா எங்களுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல சேர சோழ பாண்டிய தமிழ்நாட்டை பிரிச்சு சின்ன ஜமீன்தார்களை உருவாக்கணும். ஓஹோ ஜமீன்தார்கள் சின்ன குறுநில மன்னர்கள் உருவாக்கணும். சரி அதுல பாரு 56 பேர் நாயக்கன்மார்கள். அன்னைக்கு 56 பேர். ஆமா மீதி 14 பேர் தேவர் மறவர் கள்ளர் எல்லாம் இருந்ததுன்னா சுதந்திரம் வாங்க வரைக்கும் 47 வரைக்கும் எவன் தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியல. அதுக்கு பின்னாடி கம்பளத்தக எங்க பாளையத்து பட்டைக்காரர்கள் எங்க ஜமீன்தார்கள் எங்க யாருமே கண்ணுல பார்க்க முடியலையே. என்ன காரணம்? மக்களாட்சி வந்துச்சு, மன்னர் ஒழிக்கப்பட்டார்கள்.
ஜனநாயகம் வந்துச்சு, ஒழிக்கப்பட்டார்கள். எங்க போனாலும் பரவாயில்ல, ஏன்னா அதிக நிலம் பலம் போற ஜமீன்தார் இருந்தனால இல்லாத மக்கள் கொடுத்தாங்க, நிலத்தை கொண்டு போய் கொடுத்தாங்க. அதுக்கு பேரு தான் உச்சவரம்பு சட்டம். ஆமா ஆமா, அஞ்சேக திட்டம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஜமீன் ஒழிக்கப்பட்டாலும் நீங்க அரண்மனைக்கு போறீங்களோ போகலையோ, சரி ஓலை போட்டா நாங்க இன்னைக்கு அரண்மனைக்கு போறது வழக்கம் தம்பி. ஓலை போட்டா போயிருவியா? போய் ஒண்ணு சேர்ந்து போயிருவோம். தம்பி 1000 கம்பளம், 100 பரிவரணம், 64 படைத்தலைவர், 7 பாளையப்பட்டு, 9 கம்பளம், 18 தொட்டியர், செல்லவார், கொல்லவார், தோக்கலவார், வெக்கிலிவார், எண்ணாவார் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு அரண்மனைக்கு போறது வழக்கம் தம்பி. இதே மாதிரி நறுக்குவார். இவன் தெலுங்கு இவன் பேசுறானோ 18 தொட்டியும் சொல்லி எல்லாத்தையும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போறது தம்பி. தெலுங்கு இவன் பேசுறான், சரி 18 தொட்டியத்துல அவன் அப்படி எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு அரண்மனைக்கு போயிருந்தோம். எங்க பாஞ்சாலங்குறிச்சிக்கு சரி முன்னாடியே போச்சோனா தம்பி, யாரும் தானாபதி மகனுக்கு காது குத்து நடக்கணும் இல்ல இல்ல அப்படி சொல்லி போக சொல்லி இருந்தாரு. சரி நாங்க இங்கிட்டு போய் பார்த்தோம்னா எங்க பாளையங்கோட்டைக்கு போய் பார்த்தோம். 2 ஆள் தண்ணி போட்டு படுத்திருந்தாரு. யாரு யாரு? வேளாண் குடும்பம் கருப்பண தேவன் உள்ள படுத்திருந்தா அப்படி தண்ணி போட்டு. அப்பெல்லாம் பட்ட தண்ணி தானே? ஆமா ஆமா, சாராயம் தானே அன்னைக்கு. ஆமா, பட்ட சாராயத்தை போட்டு படுத்திருக்கு. அன்னைக்கு பங்குனி மாசம் 18ஆம் தேதி பாண்டி தேவர் அந்த ஊருக்கு மெயின் காவக்காரர், முக்கியமானவர். அவரு அங்க ஊர்ல இல்ல. ஐயா, இது நம்ம ஆளுக்கு தானாவது தெரிஞ்சிருக்கு. சரி நாகராஜுக்கு அன்னைக்கு பார்த்து கூட்டி போக நான் மாட்டி வந்துடலாமே, அல்லா போனா மாட்டி வர முடியும். அப்ப நாங்க உள்ள போய் நெல்லு அல்ல ஆளுல தெரிஞ்சா மாட்டிடுவாப்ல. சொல்றேன் பெரிய ஆளுப்பா இவரு. இவங்க இல்ல தாராவி எல்லாரும் இது மாதிரி பெரிய ஆளு தான். சரி சரி, இவரு கூட பரவாயில்ல. இன்னொரு போட்டு நீ 1ஆம் நம்பர் இருக்குது பாத்தியா? ஏப்பா சொல்றேன் 1ஆம் நம்பர் அவர்தாப்பா. இவரு கூட பரவாயில்ல, பெருட்டிக்கு பயமான ஆளு. அப்படி உள்ள போனோன்னு சரி இல்ல கேட்டா நான் அப்பாசிய கேட்டான். யாரு ஆள பாரு வெளியே பாங்க. யாரு கேட்டாரு? வேளாண் குடும்பம். நாங்க நாச்சமாரி வந்திருக்கப்பா, கம்பல்சாரி வந்திருக்கோம். எந்த ஊர் சேர்ந்த? பாஞ்சாலங்குறிச்சி சேர்ந்த. முன்னாடியே வரி கொடுக்கல, வட்டி கொடுக்கல, உங்க மன்னர் வெளியே போய் அந்த பக்கம் அப்படிங்கும் போது நம்ம சொல்லுனே இருந்துச்சு. இருந்தவங்க 1000 பேர் இல்ல, தடுக்கவே முடியல. கேட்ட உள்ள தந்து உள்ள போய் நெல்லு அல்ல அல்ல இந்த தல்ல 2 பேருக்கு பிரச்சனை வந்து நெல்லண்டால பல்லடிச்சவனா அப்படி சொல்லி எங்களை கேட்க நம்ம சும்மா இருப்பானா? கம்முனே இல்ல, நம்பினார் கம்பளத்தான். நம்பா விட்டால் போட்டு சரி ஆளை கொண்டு விட்டாங்க தம்பி. சரி கொண்டு விட்டாங்க. என்ன செய்ய யோசனை பண்ணி பார்த்தோம்னா கருப்பன் சார் பார்த்தா சத்தம் அப்படி அவரை பார்க்க கண்ணீர்னு 1000 பேர் தூக்கி திமிதின்னு ஓடி போயிட்டாரு அவரு. சரி இவரு எங்கடா ஒரு பின்னாடி போய் பார்த்தோம்னா அவர் கொண்டையன் கோடி போயிட்டாரு. ஏன் அங்க போனாரு? பாண்டிய தேவர் ஊர் அங்கதானே. அவர் லீவ் போயிட்டாருல்ல. சரி எப்படியாவது அவர் நம்ம தலையை சொல்லணும்னு சொல்லி அங்க ஓடி போக அவங்க அம்மா பாத்துற பத்திரி முத்துக்கார் போய் கருப்பனா ஏப்பா அந்நேரத்துக்கு வந்துரு, என்ன காரணம் அப்படி கேட்கும் பொழுது ஏம்மா கம்பத்தை பொண்ணு நெல்ல இருக்காங்க, ஆனா விட்டோம்னா மாட்டி போயிருவாங்க, நம்ம நாளைக்கு வெள்ளக்காரனுக்கு நம்ம தான் போய் சொல்லணும் அப்படின்னு அம்மா சொல்லும் பொழுது சரி ஏடா நெல்லுதான் உனக்கு வேணும், எவ்வளவு நான் தரேன், ஆனா பல்ட்டி போயிட்டு போறாங்க. என்னவா சொல்ற? அவங்க சரியில்லாத ஆளுங்கப்பா. ஓஹோ ஆமா சரியில்லாத உனக்கு தானே தெரியும். ஏன் சொல்ற? ஏகப்பட்ட பேத்து கொண்டு விட்டாங்க தம்பி. பாத்திருக்கியா மாவத்தூர் சின்னப்பேன் நம்ம இவரை பாத்தியா ஏகப்பட்ட கிட்டனாக்கி எல்லாம் போயிட்டாங்க. ஓரம் கட்டிதான் கட்டுற மாதிரிதான் இன்னும் 2-3 பேர் கலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த அம்மா அப்படி சொல்லல. சரி அதாவது அப்படி சரிதான்னா, அதாவது தொண்டை கொஞ்சம் தோக்கம் பண்ணாதது, கண்ணு கொஞ்சம் காக்கமாதான் பண்ணாதது, அவங்க உசிருக்க வரைக்கும் கம்பத்தமரை ஜெயிக்க முடியாது. சாமி சாமி வேணாம் சொல்ல. சரி பாண்டியதார் கேட்ட அப்படி போமா தெரியும். அவன் மட்டுமா வீர, நான் மட்டும் வீரன் அல்லவா? தமிழ்நாட்டுல நான் முக்குளத்தோரை சேர்ந்தவன், தேவர் வைக்கல் பிறந்தவன், எனக்கு மட்டும் வீர எல்லாம் போயிருமா? என் பாட்ட முப்பாட்டன் வையாபுரி அந்த வளைஞ்ச குச்சி இருக்குது, தடையை மட்டும் கொண்டு வர சொல்லி சொல்லும் பொழுது அம்மா உள்ள போற நில தட்டுது, குறிச்ச குச்சி வரல சொல்ற. அப்படி ஏம்மா நான் பார்த்தேன் குறிச்ச குச்சி வரல, வந்திருந்தால் வென்று விடுவே கம்பளத்தை மாற வராதனால, ஆனால் வென்று விட்டால் உசுர் கொண்டு வந்துருவேன், ஆனா தோத்து விட்டால் உயிர் வராது அப்படின்னு சொல்லி அம்மா சபதம் பொழுது நாங்க நெல்ல போற பொதிமாட்டில ஏத்திக்கிட்டு பகுதி வழியா போயாச்சு. இந்த 1000 பேத்த குறுக்காண்டார் தம்பி பாண்டிய தேவரை. ஆமாமா மாபெரும் இருந்தானே. சரி அப்பதான் நினைச்சேன் இத்தனை ஜாதிக்காரர் இருக்கும்போது தமிழ்நாட்டுல குடும்பம் தேவனை எதுக்கு வைக்க தெரியுமா? யாருக்கு அடிமை மாட்டான், நேர்மையானவன், அது போன்ற மனுஷன் பார்க்க முடியாது. என்னப்பா காரணம் போது திருப்பியா எங்களுக்கு சொந்தமான நெல்லு திருப்பியாச்சு நெல்ல திருப்பியாச்சு. சரி பாக்குற தானாபதி கார பிடிக்க சாமி நாக்கிய மாதிரி ஏன் பொழப்பு போயிரும். ஒரு காரணம் ஏன் பொழப்பு போனா என்ன செய்யறது? இவன் நாள் பாடுபட்டு பேச போயிரு. இவன் சொல்ல
நாயப்படி பார்க்க போனா நெல்லு யாருக்கு? பாண்டியதார் சொந்தமான நெல்லு. ஆமா. இவனா பாக்குறதா இல்ல அவங்கள பாக்குறதா? யோசனை பண்ணி பார்த்தான். சொல்ற அப்படி தானாவது கத்தி என்று ரத்தம் என்று யுத்தம் நடக்கணும், கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் யுத்தம் நடக்கணும், நம்ம ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறது? எப்படி ஜெயிக்கிறது? யோசனை பண்ணி பார்த்தான். கீழே குனிஞ்சு மண் எடுத்தான், மந்திரத்தை போட்டான். சரி, ஒரு மனுஷன் சைக்கிள் ஒரே ஆயுதான் தொடாமலே மந்திரம் ஒண்ணுதான் தம்பி. எந்த ஊதுனா போதும் உடனே பிடிக்கும், ஆள் தொட வேண்டியது இல்ல. சரி, எந்த ஆதாரம் கிடையாது. ஆமா, அன்னைக்கே மந்திரத்தை போட்டோம். சரி, பாண்டியர் கண்ணு தெரியல. சாமி ஒரு கண்ணாவது விடுங்க, வாய்ப்பே கிடையாது சொல்லி விட்டு போயாச்சு. பார்த்தாரு தம்பி, நான் தமிழ்நாட்டுல மாபெரும் வீரன், கண்ணு தெரியாம போன ஊர்ல யாரும் மதிப்பாங்களா அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிட்டாரு. இவன் செஞ்சது பரவாயில்ல, இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு சொல்லி கருப்பணன் தேவன் இறந்தாச்சு. உள்ள கிடந்தது யாரு? வேளாண் குடும்பம். ஆமா, 3 பேர்த்து விட்டு போன நம்மளுக்கு நாளைக்கு விவகாரம் தானே. விவகாரம் தான். கொண்டு போய் வைக்க போர்ல வச்சு தீய கொளுத்தி விட்டுட்டு நெல். ஆமா ஆமா, தீய கொல்லி வைக்க பெரிய ஆளுங்க தம்பி. ஐயோ, கொல்லி வச்சுட்டு கொண்டு போய் ஓட்டப்பட சேர்த்தாச்சு. ஆமா, அவங்க அம்மா யார் தெரியும்? பத்து முத்துக்கர் போய் விவரமான ஆளு. அந்த அம்மா சும்மா இருக்குமா? தன் மகன் செத்து போயிட்டேன், தமிழ்நாட்டுக்காரனே தமிழனை கொண்டு விட்டேன். சரி, கம்மு இருக்குமாப்பா, என்ன பண்ணுச்சு? ஏதாவது ஒரு விவரம் பண்ணிருக்கோம், அதனால மீண்டும் ஓலை வந்திருக்குது. என்னன்னு தெரியல. நம்ம அரமணிக்கு போகணும், பாஞ்சாலங்குச்சிக்கு போகணும் தம்பி. நான் வந்தது யாரு? ஏன் இப்ப கேளுங்க. யாரு? பட்டியம் பட்டியம் கப்பலோகம் உன்னை பார்த்தா 9 போல தெரியுது. என்ன மூக்குத்தி இருக்கிற, பின்னாடி பூ வச்சிருக்கிற, கீழே காலையில கொலுசு போட்டிருக்கிற. நாய்க்கிற பார்த்ததே இல்லையா நீ? அப்புறம் என்ன மூக்கெல்லாம் குத்தி இருக்கிறீங்க? தெரியலையே தம்பி. பூ வச்சிருக்கிற போறாமே இருக்கு. ஆமா, ரொம்ப போறாம இருக்காங்களே இவங்க. நம்மளும் இருந்தா எப்படி? வாய்ப்பு இருக்கா தம்பி? வச்சிருக்கிற குடி வச்சுக்க அள்ளி முடியுவேன், இல்ல அமுத்துட்டு போவேன். ஐயோ, ஏன் தெரியுமா? நீ வந்து ஆள் பாதி ஆடை பாதி, நாங்க ஆடையே இல்லாம ஆளே முழுசு. ஆமா தம்பி, என்ன சொல்ற? இப்படியே முழுசு. ஆமா, இப்ப பேண்ட் போட்டுருக்கீல்ல, காலையில சட்டையை மட்டும் கழட்டி போட்டு இங்கோட வண்டி வரி வர முடியுமா? என்னால நான் இப்படியே நான் வேணா வரேன், துண்டை போட்டுக்கிட்டு உருமாலை கட்டி நான் வரேன். வர முடியுமா? வர முடியாத. நீ வர முடியாது. ஏன் வர முடியாது? ஓன் தமிழ்நாடு தான்ப்பா, ஓன் தமிழ்நாடு. நீ வர்றதுக்கு உனக்கு முடியல. அதுதான் சொல்ற, தமிழ் வந்து ஆள் பாதி ஆடை பாதி. நாங்க ஆடையே வேற தேவையில்லை தம்பி. அது மாதிரி நான் சொல்ற 9 வேற, நீ சொல்ற 9 வேற. அதாவது குளம் கோத்திரம் இருக்கா? இருக்குது. அது குளம் இருந்தா தான் ஒரு மனுஷனுக்கு மரியாதை. வெளியில போக்கணும் சொல்லி 9 கரக்கார இருக்கிறேன், வெளியில போக சொல்லி 9 கம்பளம் சொல்லி போறதுக்கு 9 சொல்லி அதுக்குள்ள நிப்பாட்டி விட்டீங்க. 9 கம்பளம் வாங்கினீங்க சொன்ன சக்கதேவி அம்மா, சொன்ன சக்கதேவி 9 கம்பளம் வாங்கினீங்க தாயே, சொன்ன சக்கதேவி. பொங்கக்காடு கணம் போட்டு மல்ல நம்ம துருக்குள்ள கப்பனம் ஓடி பொங்கக்காடு கணம் போட்டு வேணும். பேரம்பூண்ட பெரியவர்களே, பேரம்பூண்ட பெரியவர்களே, என்ன ஏழுவா வந்துருது அடிக்கல. தாய்மார்களே, தங்கச்சிமார்கள், எல்லா மகளுக்கும் நான் முள்ளிப்பட்டி கம்பளத்தார் வணக்கா வணக்கா வணக்கம் தம்பி. எல்லாத்துக்கும் தான் சேர்ந்து சொல்றது. மினுக்கா வேற சிந்து. ஆமா, இதுல வேற தம்பி இந்த கதையில. சரி 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 சரி, அதான் கோடிங்க நாய்க்கிரு, குடியார நாய்க்கிரு, நாய்க்கிரு குடிக்கிறாங்களா? கம்முட்டு பாடி செப்பத்த சிக்கு சக்கரப்படி சிலக ராமாயணம் பண்ணிட்டு என்ன நாய்க்கிற தெரியாது தம்பி. குடியார நாய்க்கும் வேற மாதிரி கேக்குது. வேதனையா இருக்குல்ல? ஆமா,
சொல்றதுக்கு வேதனை இருக்கவே வேதனை. உண்மைதான் தம்பி. ஆனா உன்ன நான் அப்படின்னு சொன்னேன், வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன். ஆனா நம்ம ஆளுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு வாங்க தம்பி, பாருப்பாங்க. அப்ப வேதனை இருக்கு இல்லையா? அப்பதான் நினைச்சேன், அதாவது பூக்குற பூஜைக்கு போகாது, நாக்கின பிறந்த பாதி சமாதிக்கு போகுது. நாக்கின பிறந்தமோ சமுதாயத்தை காக்க மாட்டேன், பாதி பேர் சமாதிக்கு போற மாதிரி, பாதி பேரு சமுதாயத்தை காக்கிற மாதிரி. நம்ம விட்டு தள்ளு போயிட்டு போகட்டும். சரி, உள்ள ஆளுங்க இருக்காங்க, அழைச்சிக்கிட்டு நம்ம அரமனைக்கு போலாமா? நீ ஒரு ஆளு தானே? 1000 பேருப்பா. அது கட்டி ஒண்ணு பார்க்க வேண்டியது. கூப்பிடலாமா? கூப்பிடு. ஓ தம்பு ராஜல் பிளத்தாரா? அவரும் புழுத்தாரைக்கிறாரு, நீயும் புழுத்தாரைக்கிற. தெலுங்கு வார்த்தை ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். கூப்பிடுறாங்க. ஆமா ஆமா, பிளத்தார கூப்பிடுறாங்க. தம்பி தவுள்கார தம்பி, என்ன நாய்க்கிற பார்த்தா கிண்டலா இருக்குதா? அப்புறம் என்ன நான் நடந்து வரதுக்கு டோடுக்குன்னு வாசிக்கிறேன். நாய்க்கிற நடக்க வாசிக்கிறது இல்லையா? பாட்டுக்கு மட்டும் வாசி. பாட்டுக்கு மட்டுமா? நடக்கிறதுக்கெல்லாம் வாசிக்க வேணாம். சரி நாய்க்கிற, சரி நாய்க்கிற, பாட்டுக்கு மட்டும் வாசிக்க வேண்டியதானே? பாட்டுக்கு மட்டும் வாசிக்கிறான். அவளை பெற்று இத பாட்டுக்கு மட்டும் தான் வாசிக்க சொன்னேன். என்ன கேளுக்கு செவனே உட்காந்துருக்கீங்க? நீதான் பாட்டுக்கு தானே வாசிட்டு சொன்ன. அட உப்பரப்பு இல்லாத மாதிரி சப்புன்னு கிடக்குதா? ரெண்டுக்கு சேர்த்து போட. ரெண்டுக்கு சேர்த்து என்ன நாய்க்கிற? 3 வேளுங்கிற, அப்புறம் 4 வேளுங்கிற, அப்புறம் அதுல எது இதுல எதுங்கிற. நீ தெலுங்கு தெரியாதா? நாங்களாம் தமிழ்காரங்க நாய்க்கிற. நாங்க நாய்க்குமார்க தெலுங்கு பேசுவோம். சரி, உங்களுக்கு தெலுங்கு தெரியாது? உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கா? அப்படியே கழுவி போட்ட குண்டா மாதிரி இருக்கிறேன். ஏன் தம்பி தவுள்கார தம்பி உனக்கா? தம்பி தாழ்கார தம்பி உனக்கா? 4 பேருக்குமே தெலுங்கு தெரியாதா? 4 பேருக்கு தெலுங்கு தெரியாம எதுக்கு ஓம்ப வந்தீங்க? அப்போ நாய்க்குமார்களோட சேர்ந்தா தெலுங்கு தெரிஞ்சுக்கணும். வண்டி வச்சு போட்டு உட்கார வச்சு இல்ல நாய்க்குமார்களோட கட்டுப்பம் நடந்து போறியா இல்லையா? போறோம். கட்டுப்பம் நடந்து போன பேசுறப்ப தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இப்போ விடல பிங்கத்தை பேரகாயிட்டு போயிட்டு இன்னும் ஒச்சுபாடு தாட வரலாம். நாய்க்கிற, நீ எந்த ஊர் நாய்க்கிற? ராஜகோடி பள்ளி. ராஜகோடி பிள்ளையா? கருப்பு பிள்ளை. என்ன பிள்ளையா? பிள்ளை இல்ல பள்ளி. நீ மந்த நாய்க்கிறா மந்தா நாய்க்கிறா? தான் நாய்க்கிற. ஓ மந்த நாய்க்கிறா. ஏதோ இருப்பேன். ஏன் ஊருக்குள்ள போக மாட்டியா? என்ன ஊருக்குள்ள வேலை? நீ 1 லட்சம் ரூபா கொடுத்து கூப்பிட்டாலும் ஊருக்குள்ள மாசம் கூட வரமாட்டேன். அப்புறம் தோரணத்துக்கிட்டே உட்காந்துருப்பேன். வெளியே அங்க என்ன வேலை? எது பஞ்சாயத்துக்கு வந்தாங்க உட்காந்து பேசுறது செலவுக்கா? நாய்க்கிறங்க அவங்க வருவாங்களா? அவங்க நம்மளுக்கிட்ட வருவாங்க, வெத்தலை வாக்கோட வருவாங்க, சும்மா இல்ல. என்ன சொல்ற? வான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த தோரணத்தோட போய் நினைக்குவேன். அங்கேயா? அப்படிதான் தோரணத்துக்குள்ள. ஆனா அவங்க நம்மளுக்குள்ள வந்து காடு கொத்தணும், களை எடுக்கணும்னு வந்து கூட்டிட்டு போவாங்க. ஆனா நான் போக மாட்டேன். அவங்க ஊருக்குள்ள நான் போறது இல்ல. ஏன் நாய்க்கிற? என்ன 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா வீடு போட்டு அப்படி கட்டி இருக்கிறாங்க மந்த நாய்க்கிறேன்னா நீ உள்ள போக மாட்டியா?
நான் மந்தனாக்கிறதேன். ஆ, ஆனா மானஸ்தேன் உங்கேயாவது அங்க வர தோரணம் தெரியுது இல்ல, ஆமா. அந்த தோரணத்தை தாண்டி மாசில கூட போக மாட்டேன். ஏப்பா அப்படி போக மாட்டேங்குது? அது உனக்கு தெரியாது தம்பி. என் கௌரவம் என்ன ஆகுறது? எவ்ரிதிங் வந்துடுமா? அப்புறம் என்ன நினைச்சுட்டு இருக்க நீங்க எல்லாம்? ஒரு சூடு பிங்குது பேரவே மூட்டது மூட்டை ஏய் ஆரே ஏட்டு அடக்காடு சொன்னா அருமை 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 அருமை. தெரியாது நீ எல்லாமே பேசு. ஏன் நாய்க்கிறேன் நல்லா தானே இருந்த, ஏன் இப்படி சண்டி சண்டி நடத்துட்டு மூணு கால் பார்த்து 3 வேலை பார்த்துல அது ஏன் கேக்குற பெரிய கதை ஆகி போச்சு. என்ன கதை தெரியாதா? தெரியாது எனக்கு. முடிப்பாடி முத்துப்பான வைக்கிறதா இல்லையா? வந்தாரு பாரு பாரு பாரு. ஏட்போ ஏட்போ புளிச்சுவே. ஏய் யாரையா? ஏய் 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 யாப்பா ஏய். அட குண்டிய போற தாள செட்டியாடு. அட முடிஞ்சிருச்சு. ஏய் என்ன மார் அடிச்சுக்கிறீங்க ரெண்டு பேரும்? சந்திப்பா சந்திப்பா நடக்குதுயா? என்ன ஆமா எல்லாம் குழம்பி கும்பிடுறாங்க, நீங்க என்ன மார் அடிச்சுக்கிறீங்க? உங்க குட்டி போன பாரு. சண்டி பிடிச்சவன மாட்டிக்க. ஏய் சண்டிக்குனே இப்படி செய்ய மாட்டீங்களா? வணக்கம் அப்படின்னு. ஏறக்கூடாது தம்பி. அதான் வள்ளுவர் சொன்னாரு, முகமது நட்பது நட்பன்று, நெஞ்ச தகன நட்பது நட்பு. இங்கதான் இருக்க நட்பு. ஆனா மூஞ்சில ஒண்ணு சொல்லுவாங்க, உள்ளத்துக்குள்ள வேலை நினைப்பாங்க பாத்தீங்களா? அது நம்ம ஆட்டுல அஞ்சனமில்லாத ஆளுங்கனாங்க. ஐயா வய கட்டி பிடிக்க. சரி இது பரவாயில்ல. இவரு வரவே இப்படி பிடிச்சிட்டீங்க. இப்போ ஒரு பொம்பளை அம்மா வருது, என்ன பண்ணுவீங்க? சிக்கல் பண்ணாத தம்பி. பொம்பளையாலே வந்தாலும் சரி எண்டு போட்டு கொடுவாங்க. பாத்திருக்கியா? எண்டா இப்படி போட்டுருவாங்க தம்பி. இப்படி வச்சு கீழே குனிஞ்சு தடியை வாங்கி உள்ள வச்சிருவாங்க. மீண்டும் போகும்போது கும்பிட்டு மீண்டும் தடியை கொடுத்து உள்ள போ, வெளியில போயிரு, நீ பிரச்சனை பண்ணி வந்துடாத. சாமி நோன் வச்சு விட்டு நோன் பிரச்சனை வந்துடுறேன் சொல்லி எண்டு போடுவாங்க தம்பி. நம்ம அது கூட எண்டு போடுவாங்க நினைக்கிறேன். ஆமாமா பெரிய ஆளுங்க நாங்க. ஒரு எண்டு இல்ல, நீ எங்க வேணாலும் போகலாம் வரலாம். நாங்க அப்படி இல்ல. சரி வந்தாச்சு. ஏப்பா அந்த 3 கால் போச்சு தானே பொழிச்சிட்டு இருந்து. அதை 40-50 பேர் உங்க அதாவது ராஜவாடி நல்ல பெரிய வீடு, பெரிய குடும்பம். வீடுன்னா சாதாரண விஷயம். பெரிய குடும்பத்துல தான் போடுச்சு. நல்லா தான் இருந்தேன். எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்றாங்கன்னு எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இதுல என்ன பரவாயில்ல தானே? கல்யாணம் பண்ணி வச்சது எப்படி? நல்லதுதானே? நல்லதுதான். சின்னாய் முறையில எங்க அம்மா கூட பிறந்தது போய் சின்னாய் தித்துக்கட்டை இப்படி போய் கல்யாணம் பண்ணி எப்படியா? நீதான் தித்து கட்டுவேன். சின்னாய் கல்யாணம் பண்ணாதான் சொத்து சோக வெளியில போகாது. ஏன் காசு பணத்துக்காக இல்ல மானமே போகுமா? ஆடு போனுக்கெல்லாம் தெரியாது. கட்டி வச்சாச்சு. சரி வச்சோன்னே பாரு கேருங்க, அங்க நம்மளால ஒண்ணு பொழுங்க முடியல. பொழுங்குறதுன்னா அப்படி இப்படி இருக்கிறது. எப்படி எப்படி? ஜிஞ்சலுக்கா அப்படின்னா சியாமியா என்ன? 2 பெருசல் ஒரு அலசல் ஒரு கழுவல். ஹோட்டல் கடையா? ஹோட்டல் கடையா? ஒரு தினந்தானே குவ்வல் தினந்தானே ஒரு தடவை விடல. சியாமையா தெரியாது? அந்த புட்டத்தூர்ல நீ வச்சிருக்கிறியா அந்த மாதிரிதான். இப்ப பேச பாரு, அங்க என்னால ஒண்ணும் பொழுங்க முடியல. அப்புறம் என்ன சின்னாய் வேறையா போச்சா? எப்ப பாரு ஆளு காட்டுல 10 பேர் இருப்பாங்க, வீட்டுல 10 பேர் இருப்பாங்க. இப்படியே இருக்கும்போது பாரு எல்லாரும் வப்பாட்டி வைக்கிறாங்கன்னு 400 வப்பாட்டி. 400 வப்பாட்டியா? பால் சூசாட்டி வைக்கலாம்னா நான் ஒரு வப்பாட்டி வச்சேன். ஒரு வப்பாட்டியா? அப்படி சொல்லுங்க. வச்சோன்னே பாரு அங்க இருந்து சொத்து சோகத்தை பாரு பிரிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்? வப்பாட்டி கேக்குற நேரத்துல வந்து செலவு பண்ணுமா? ஓஹோ. பிரிச்சுட்டு வந்தோடனே பாரு மொட்டி முட்டிக்கு பக்கத்துல பொம்முக்கா வரும். பொம்முக்கா வரும். அங்க போய் ஒரு ஓம்பு வாடகைக்கு அங்க போய் ரூம் வாடகைக்கு பிடிச்சு நானே என் வப்பாடி அங்க குடியிருந்தான். சரி. அயிலூர் சந்தை எங்களுக்கு பக்கம். நடந்தே போறது நடந்தே வர்றது. எனக்கு பஸ்ஸுக்கு ஃப்ரீ டிக்கெட். பஸ்ல இருப்பானு கவர்மெண்ட் பஸ்ல போலாம். பொசுக்குன்னு அரிக்கிடுவாங்க. நல்லது கட்டது பேச முடியாது. பஸ்ஸுக்குள்ள கூட பேசலாம். அட நடந்து போனா பேசிக்கிட்டே போகலாம், பேசிக்கிட்டே வரலாம். இப்படி போகும்போது பாரு ஒரு நாள் என் வப்பாட்டி எப்போ அப்படி கேட்க மாட்டா, அன்னைக்கு அப்படி கேட்டு விட்டா. என்ன இப்படி? பாவா விட்டு பெத்த விட்டு அவிக்கிட தமிழ்ல சொல்லு. மாமா பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிடுச்சு. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா. சரி. என் வப்பாடி மகா உனக்கு பிறந்ததா? எனக்கு பிறந்ததா? எனக்கு முன்னாடி வச்சிருந்தவனுக்கு பிறந்தது. நீ எத்தனாவது ஆளு? நான் 5வது ஆளு.
அவளுக்கு உனக்கெல்லாம் என்ன தெரியும்? புழங்கன சட்டியில தான் பணியாரம் நல்லா வரும் பாரு அப்படின்னு சொல்லி நான் பிள்ளை கேட்டோன்னே என்னடா இப்படி கேட்டாலேன்னு விறுவிறுன்னு நேரா வீட்டுக்கு போய் ஒரு ரூபாதால ஒரு 70 ரூபாய் வச்சிருந்தேன். ஒரு ரூபாதால 2 ரூபா அடுக்கிறது செம்பிளியாடா செம்பிளியாடா 70 ரூபாய் வச்சிருந்தேன். சரி 70 ரூபாய் வித்துட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். சரி கல்யாணம் பண்ணி வச்சோடனே பிள்ளை பொலிக்கு போயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு பாவா நடு பேத்தார தித்தி தோத்து சத்தக்க போத்தா அப்படின்னா அட இன்னைக்கு வியாழக்கிழமை பைய எடுத்து சந்தைக்கு போலாம்னா மறுபடியும் பைய எடுத்துட்டு நானே ஒப்படி நடந்து போனோம். சரி மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சுட்டா என்ன பாவா பாவா பாட பெத்த பாடா வீடா யார் பையனாச்சும் உனக்கு பிறந்தானா? அவனும் எனக்கு பிறக்கல. எனக்கு முன்னாடி வச்சிருந்தவனுக்கு பிறந்தது இல்லையா? மானங்கட்ட பொழப்பு இதெல்லாம். என்னடா இப்படி கேக்குறாளேன்ட்டு என்னதான் பண்ண கேளு முழுசா அப்ப தெரியும் பாரு அப்படி. சரி கேட்கலான்னு எரம மாடு ஒரு 5 ரூபாய் வச்சிருந்தேன். எரம மாடா? எரும மாடு எருமை உன்னால திருத்தவே முடியாது, விளக்கவே முடியாது. எங்க புளிய மரம் புளிய மரம் வேப்ப மரம் வேப்ப மரம் நாகராஜு கோபராஜ் ரங்கண்ணா பார் கேட்டோன்னே என்னடா இப்படி கேக்குறாளேன்னு யாருமே விட்டு விட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். சரி கல்யாணம் பண்ணி வச்சோன்னே தனியா போடான்ட்டு அவன் இங்க இருந்தா நான் புழங்க முடியாதா? ஆமா ஆமா போ சொல்லிட்டு அவன் தனியா தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. சரி மறுபடியும் பாரு ஐலூர் சந்தைக்கு போறோம். மறுபடியும் போறீங்க? நடந்தே போறீங்க? ஆமா நடந்து போனா அன்னைக்கு பாரு இந்த செம்பகோணத்துல இருந்து நம்ம துரை நாகராஜ் ஆமா பெரிய வண்டி இந்த டுப்பு டுப்புன்னு வரும்ல. அட ஆமா இந்த புல்லட் புடிச்சு விட்டு ராயல் என்ஃபீல்டு வண்டியில பேஷன் புர்ரா மிஸ்காட்டு ஒன்றா புர்ரா அந்த வண்டியில வார டுப்பு டுப்பு டுப்புன்னு வர ஏன் ஒப்பாடி மேலையும் கிளி பார்த்தா வண்டிக்கு கொலா பெருசு டுப்பு டுப்பு டுப்புன்னு வரவா மேலையும் கிளி பார்த்துட்டியா ஒப்பாட்டி பாவ சூடு வரல பெத்த வண்டின்னு போத்தார பெத்த வண்டி தீயு பெரிய வண்டி வாங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. எனக்கு வந்துச்சு கவருது. கவருதியா? கவரிங்க கவுருவா கௌரவம் வீட்டுக்கு நேரா போய் 5 ஏக்கர் நிலத்தை வித்து விட்டேன். இல்ல என் பாட்டை வாங்கினது. ஏன் 5 ஏக்கர் போனா மயிர் போச்சு. அப்பாட்டி என் கூட இருந்தா 10 ஏக்கர் பம்பு செட் இருக்கிற மாதிரி நான் பாட்டுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருப்பேன். அந்த தேரதான் ஊரும். நானும் 5 ஏக்கர் வித்துட்டு அந்த புளித்தி விட்டு வண்டிய வாங்கி புல்லட் வண்டி உனக்கு நொலியுது எனக்கு நொலியில அந்த வண்டிய வாங்கிட்டு கேருக எனக்கு ஓட்ட தெரியாது. அப்புறம் எதுக்கு வாங்கி ஓட்டின வண்டி தானே ஓட்டிட்டு இருக்கிறேன். எப்படியாவது ஓட்டி பழகிறலான்ட்டு கம்பெனிக்காரன் வீட்டுல ஒண்ணு இறக்கி விட்டேன். வைக்க போற போட்டு இருந்த களத்துல 1 ஏக்கருக்கு மேல இருக்கும். எப்படி கால் இப்படி இருக்கு? எப்படி ஓட்டி இருப்ப? அப்பெல்லாம் கால் நல்லா இருந்துச்சு. அப்படி போட்டு நானும் அந்த வைக்க போற சுத்தி டுப்பு டுப்பு டுப்புன்னு வலிச்சு ஓட்டி பழகிட்டேன். பழகணும்னு என் ஒப்பாட்டி உட்கார வச்சு ஐலூர் சந்தைக்கு நானும் பைபாஸ் ரோட்ல போறேன். டுப்பு 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 டுப்புன்னு போறேன். வர்ற வண்டி பூரா நேரா வருது கெருங்க. ஐயா அவங்களுக்கு யாரு ஓட தெரியல. எனக்கு நீ வந்து கடத்து பேர்ல சுத்தி ஓட்டின அவங்களுக்கு எப்படி நீ ஒழுங்கா வந்தவனு? ஐயா அவங்களுக்கு ஓட தெரியல. இடிச்சாலும் இடிச்சு போடுவாங்கன்ட்டு அங்க போய் ஒரு முக்கு போய் வண்டிய திருப்புனே பாரு. போலியா மரத்துல போய் வண்டி நக்குன்னு போய் முடிச்சுட்டு வண்டி முட்டுன்னு வண்டிக்கு கழுத்து சுலுக்கிச்சு. நான் டிச்சுக்குழியில விழுந்து இடுப்பு ஒடிச்சு போச்சு. அப்பாட்டி என்னாச்சு? நாதியாரி முண்டை எந்திரிச்சு ஓடி போயிட்டா. சோத்துக்கு என்ன பண்ண? அப்புறம் ஏன் கேக்குற? அப்புறம் பாரு அந்த ஊருக்காரங்க இந்த விஜி வண்டிக்கு போன் பண்ணி 108 பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. சரி அங்க போனா நரசு பிள்ளைக்கு பூரா நாக்கிற கையை நோட்டு செக்ஸ் பண்ணணும். டெஸ்ட் பண்ணணும்னு இருப்பாங்க.
நான் இந்த பாப்பான்னு கையை நீட்டினேன். அந்த பிள்ளை நம்ம வாழை பட்டியாட்ட கையில சுத்தி வாழை மட்டையா அந்த பிள்ளை புருக்கு அப்படி எனக்கு கிண்ணு கையா என்னமா செய்யுதுன்னு கேட்டேன். நாய்க்கிற உங்க உடம்புல பெருசர் இருக்குதுன்னு எடுத்து வெளியில விடு பாப்பா, வீட்டுக்கு கொண்டு போறேன்னு வாடகை பாத்துருக்க நீ. அப்பதான் அந்த பிள்ளை சொல்லிச்சு, தித்து கட்டு நாய்க்கிற பெருசர்னா ரத்த கொதிப்பு போனிச்சு. ரத்த கொதிப்பு 6 மாசம் ஆஸ்பத்திரியில இருந்தேன். நாதேரி முண்டை வந்து கூட பார்க்கல. இப்போ நான் படுத்துக்கிறது வந்து அய்யலூர் பெரிய பாலத்துக்கு அடியில, சோத்துக்கு வந்து அய்யலூர் சுன்னியாண்டி விலாசல. அது என்ன அந்த மூட்டை பாட்டில் பொறுக்கிறியா? கோழி குஞ்சு வியாபாரம் பண்றேன். என்னை பார்த்த நாய்க்கிற பார்த்து கிரிக்கெட் பண்றியா? ஓப்புனாலி மாந்திர சுட்டுனா புட்டு வாங்கி போயிடறேன். அது என்ன மூட்டை? இடுப்புல ஒரு மூட்டை. அந்த கோழி குஞ்சு வியாபாரம் பண்ணி ஒரு 70,000 பணம் வச்சிருக்கேன். அது எதுக்கு நினைக்கிறேன்? எதுக்கா? நிலத்தை திருப்பாவா? அது எதுக்கு எனக்கு கரகம்? இப்ப என் ஒப்பாட்டி நாகராஜ் நாய்க்கிற வச்சிருக்கிறாரு. இந்த 70,000 பணத்தை கொண்டு போய் நாகராஜுக்கு கொடுத்து என் ஒப்பாட்டியை திருப்பாம விட மாட்டேன். ஏன்னா ஒரு நிலத்தை திருப்பலாம், ஒரு வண்டி ஆச்சுன்னா திருப்பலாம், ஒரு நகை நட்டை திருப்பலாம். இத போய் ஒரு பொம்பளை எப்படி நீ திருப்புவ? நீ அவ்வளவு ஒப்பாட்டி மாதிரியா வச்சிருந்தேன், பொண்டாட்டி மாதிரி வச்சிருந்தேன். நேரம் அவரு போட்டு நேரம் குழப்பிருப்பாரு. இது எதுக்கு காசு கொடுக்குறேன்னு தெரியுமா? எதுக்கு? செய்கூலி சேதாரம். செய்கூலி யாருக்கு, சேதாரம் யாருக்கு? செய்கூலி நாகராஜுக்கு, சேதாரம் என் ஒப்பாட்டிக்கு. அதாடா பாவத்தை இன்னைக்கு திருப்பாம விட மாட்டேன். ஓஹோ. ஓ ரங்கனா, தம்பி அரமனைக்கு போகணுப்பா. நீ நானும் வந்தாச்சு. சரியா? நாகராஜ் வர அப்படி. நாகராஜ் கூட்டி போயிட்டாரு. இப்படி அப்பா சொல்றீங்க. நாகராஜ் வந்தா 1 மாசம் 2 மாசம் வரல, மீண்டும் தான் வந்துட்டேன். சொல்றது 1 மாசமா அங்கிட்டு ரசீதை போட்டு என்ன பண்றது? சொன்னா நாகராஜ் தான் வரமாட்டேன்னு போறீங்க. ஒரு காரணம் தெரியுமா? நம்ம அங்க போனா 3 நாள் ஆகும். ஆமா. கீழே விழுந்தானே ஓடி போயிட்டே அப்பாட்டி. ஆமா. 3 நாளைக்கு விட்டு வந்தா வேலை மாட்டி போயிருவேன். ஒரு வேலை குட்டி இருந்தாலும் கூட்டி வரலாம். கண்ணில் பாத்துக்க, அந்த பக்கம் ஒரிஞ்சு நில்லு. ஆனா நான் இருக்கிற சொல்லவே மாட்டேன். பாத்துக்க பாவம். என்ன ராஜர் பிடிச்சாரு. முடியல அப்பா. ராஜல புளுத்தாரு வா. போதமா என்னடா தப்பெல்லாம் அடிக்காத. ஐயோ இதெல்லாம் பித்தங்களா நடந்து காட்டுங்க. ஏன்டா நல்லா நடப்படா. ஊரில் இருந்தா ஊரில் அதோட கட்சி வச்சிருக்கியா? அவத்து அது என்ன தாழ்வு? கட்டு சோறாட்டா. ஐயோ ரெண்டாம் போங்கண்ணா பாடல. அட கிறகுமே அக்க போற எழுவ. என்ன நினைக்கிறேன்? ஒரு சித்தமானே வந்து ஏறாட்டிருந்தேன். உனக்கு இடமா இல்ல? பெட்டியில் கொண்டு வந்து குண்டிய உரலுக்கல்ல வச்சுக்கிட்டே ஏறிய. பெட்டி எவ்வளவுன்னு தெரியுதா? இங்க கொண்டு வந்து குண்டிய வைக்கிற. இது 1.5 லட்சம், பல கோடி. ஆமா. ஒரு பாதமான
இதெல்லாம் யாரா இந்த இடத்துல பழகி விட்டுருக்க பாவி. ஐயோ நீ யாருது பாவிகளா. ஒரு கொண்ட மாடு நாடகத்தின் பாட்டு எப்ப குமிஞ்சான்னு கொட்டை கொட்டையா குத்துனா எப்படி ஆடுறது? ஏய், அப்புறம் இங்க வந்து நீ ஓரமா போய் ஆட மாட்டியா? இங்க வந்து ஆடுற நீ. நாங்கெல்லாம் நாய்க்கு ரூட் ஆளுங்க விலாசமா ஆடுவோம். அதே ஓரத்துல போய் ஆட வேண்டியது. ஏன் நீங்க சித்த நேரம் அந்த களத்து மேட்டுல இறக்கி வச்சுக்கிட்டே என்ன அவர் எப்படி நீ டான்ஸ் ஆடுற? தம்பி நீ ஆரம்பத்துல இருந்தே எப்ப இறக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்க. நீ எதுக்கு இந்த கொல்ல கோஷ்டியில் வந்து சிக்கின? பெருமுட்ட பெரியவர்கள் பேர் அன்பு கொண்ட ஏய், வந்தா இப்படிதான் பேசுறீங்க. மானம் கெட்டு போயிருவ பாத்துக்க. நாங்கெல்லாம் தெலுங்கு பேச்சுக்காரங்க. ஏய், தெலுங்கு பேச்சுக்காரங்க. கொஞ்சம் பாதி நுழையும் மீதி நுழையாது. நீதான் பார்த்து நுழைச்சு விட்டு. பார்த்து நுழைச்சுக்கோ கொஞ்சம். அதெல்லாம் ஆள் இருக்குது, சிரமம் இல்லாம நுழைச்சுக்கோ. பெருமதிப்புக்குரிய தாய்மார்களே, அப்படி நாங்களாம் ஒரு நல்ல நாய்க்கிற அப்பா நாய்க்கிற தப்பா நாய்க்கிற கெடுகுட்டு நாய்க்கிற முக்கியான ஐயா முக்கியான நல்லா முக்கு முக்கியதான் குமிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இதுல வாருங்க, தானாவதி மகனுக்கு கருமாதின்னு சொல்லி. கருமாரியா? அட கெருகுமே என்ன எழுவது என்னது சொல்ல நினைக்கிறேன். அந்த கல்யாணம்னு சொல்லி நெல்ல கொல்லி அடிக்க போனான். ஆமா, அங்க போய் கொல்லி அடிச்சுட்டு வீட்டுல வச்சு போட்டு இன்னைக்காவது பிதர் தெய்வத்தை கும்பிடலாம்னு உட்கார்ந்தேன். தெய்வமா? பிதர் தெய்வம் கும்பிட்டது இல்லையா? 2 தேங்காய் ஒத்த பழம் வச்சு கும்பிடுவோம். ஊதி பத்தியில எப்படி குத்துறது? அந்த தேவாறு ஒத்த பழத்துல நுனியில ஓட்டை இருக்கு, அதுல குத்திக்கிங்க. 2 பழம் தானா? 2 தேங்காய் ஒத்த பழம். ஒத்த பழமா? ஏனாக்கிறேன். சரி, அந்த தெய்வத்தைய உட்கார்ந்து நீ கும்பிட்ட? உட்கார்ந்து கும்பிட்டாதான் அருள்வாரு. ஒரு நாட்டி நின்றுட்டு கும்பிட்டுருக்கலாம்ல. பின்னாடி குடுமையை வந்து சப்புன்னு பிடிச்சுக்குவாங்க. சரி, தேங்காய் உடைக்கலாம்ல? எங்க போய் உடையுது? அதெல்லாம் உடையாது, அடிதான் படு. அப்படி கும்பிடலாம்னு உட்காந்துனா இல்லையோ? நீ உட்காந்து இனிமேல் கும்பிடாத, கும்பிச்சுக்கிட்டு கும்பிடு. நீ அது எங்கப்பா வயசாகி போச்சு, கும்பிட முடியலையா? மெதுவா அப்புறம் கும்பிட்டு மறுபடியும் எந்திரிச்சுக்கிறது. எங்கப்பா என்னை சொல்லிக்கிட்டு நீங்க அடிக்கிறீங்க, நான் வேடிக்கை பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்ப நீ இருக்கிற எனக்கு பயமே இல்லை, நான் எங்க வேணா ஏறி அடிப்பேன். என்னமோ தம்பி எங்கிட்ட மோதாத புட்டு வீங்கி போயிரு. என்ன பட்டம் கிட்டமெல்லாம் வச்சிருந்தா காணா? ஆமா, என்ன மந்திரம் எல்லாம் போடுவேன்? அந்த எழுவல்ல அது ஏன் இருக்கிறேன் இப்படி செலுப்பா சொல்றிய? உட்கார்ந்துருப்பிய. நமக்கு ஆளுங்க போட்டிக்கு அதிகமாயிருச்சு, அங்கங்க எதிரி அதிகமாயிருச்சு. வேப்ப மரத்துக்கு வேப்ப மரம் பூசாரிதா, புளிய மரத்துக்கு புளிய மரம் பூசாரிதா. அது போர்டு வச்சிருக்கிறாங்க. இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு அந்த நெல்லை கொள்ளையடிச்சுட்டு பிதர் தெய்வ கும்பலாம்னு உட்கார்ந்துனா இல்லையோ மறுபடியும் உனக்கு கூப்பிட்டானுங்க. என்ன ஏதுன்னு சந்திப்போம். படக்குன்னு சந்திச்சு வந்த வேலை என்னன்னு பாவா திருவிழா நடக்குதுயா? என்ன நினைக்கிறேன்? கோயில் சாமி கும்பிட்டு இருக்காங்க. அப்புறம் அது அரமனைக்கு போகணும். அரமனைக்கா? என்ன அப்படி முண்டி வந்திருக்கு? என்னப்பா என்ன பண்றது, கஷ்ட காலம் தான். ஏன் நினைக்கிறேன் இப்படி நடக்குது? ஏன் நல்லாதான் நடக்குது? அது ஏன் கேட்க, நானும் பேரும் புகழும் நல்ல ராஜகோட நடந்துக்கிட்டேன். அதான் முதல்ல நல்லா அப்படி நடந்து வந்தீங்கன்னா அப்படி வீரபாண்டி கட்ட பொம்மை மாதிரி இருப்பீங்க. நம்ம நடக்கி ஈடு யாரு கிடையாது. ஆனா சும்மாவுக்கு நிப்பாங்க. ஆனா நடந்தாலே பார்க்க பார்க்க ஆசையா இருக்கு. அவள் ஆசையா இருக்கு. அப்படி நடந்து வந்தா எல்லாம் காலை பிடிச்சி திரிய ஓடிச்சு விட்டானுங்க. எப்படி நடந்தது இது? இப்படி பாரு தம்பி, நாங்கெல்லாம் நாக்கி விட்டாளுக்கு எங்க குலதெய்வம் பொம்மைய. சரி, என் பேரு பொம்மைய. ஒரு வாரு தம்பி, இப்படிதான் நம்ம 10 வருஷமா மலை மாதிரி இல்லாம இப்படி வாரு ஆடு மாடுங்க வடக்கு வட வருந்தேன். ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா குறுக்க ஒரு வேலி. சரி, அந்த வேலி காட்டுலுக்கு அந்த பக்கம் ஒரு பொம்பளை ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா அந்த அம்மா பேரு பொம்மக்கா. அந்த அம்மா பேரு பொம்மக்கா, உன் பேரு பொம்மையா? எங்க குலதெய்வம் பொம்மைய. சரி சரி சரி. ஒரு நாள் வேலையில வர அந்த அம்மா மலை மாறி இல்லைன்னு சொல்லி அந்த வேப்ப மரத்துக்கடியில செங்கல் நம்ம சாமி மாதிரி நட்டு வச்சு பொட்டுக்கிட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு கணக்க மத்தியானம் ஒரு 2-1 மணிக்கு சாமி சாமி பொம்மையா பொம்மையா தனமுக்கு தட்டுல தமிழ்ல சொல்லு சாமி சாமி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பொறுத்துக்குங்க. கொஞ்சம் நீ பொறுத்து ஒரு தமிழ்ல சொல்லு முடிஞ்ச அளவுக்கு. ஆடு மாடுக்கு தட்டை இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, சாமி பொம்மையா நேடு ரவிட்டியாவது ராவல்ல சாமின்னு அந்த அம்மா
பொம்மை என்ன குலதெய்வத்தை வேண்டுச்சு. அந்த அம்மா மழை வர வேண்டி இருக்குது. சரி, நானு திமிர எடுத்து கம்மன் இருந்தா என்ன, வேலிக்கு இந்த பக்கம் இருந்துகிட்டு அந்த கடைசியில சாமி ரவிட்டியாவது ராவல்லா சாமி பொம்மையாங்கிற வார்த்தை மட்டும் ஏங்காதுல விழுந்துருச்சு. பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி உனக்கு கேட்டு இருக்குது. நமக்கு என்ன ஆகி போச்சுன்னா, ஆஹா நமக்கு லாட்டரி சீட்டு மாட்டிச்சுறான்னு சொல்லி, ஓஹோ உனக்கு ஒரு நோக்கத்துல நீ போயிட்ட, நம்ம நோக்கம் இருக்குன்னு சொல்லி இந்த அம்மா நம்மளை தான் வர சொல்லுது. நான் ஒரு 2-3 மணிக்கெல்லாம் ஆட்டை பட்டியல் அடைச்சு போட்டு இந்த குட்டி அடிக்கிற கொடாப்பு, இந்த ஓலை கொடாப்பு இருக்கு, ஆமா அதை எடுத்து தலையில கமுத்திக்கிட்டு ஆளுக்கு அடையாளம் தெரியக்கூடாதுல்ல, யாருன்னு தெரியக்கூடாதுல்ல. நானும் வெள்ளனை நேரமா போய் அந்த அம்மா வீட்டுக்கு பின்னாடி புடக்காளி இருக்குது, அதுல போய் நல்லா கப்புன்னு கமித்தி போட்டு உட்காந்து. எத்தனை மணிக்கு போயிருப்ப? அங்கெல்லாம் 4 மணிக்கெல்லாம் போயிட்டேன். ஏன்னா அந்த அம்மா ஆடு கீடு எல்லாம் பட்டியல் அரைச்சிட்டு காலு கை கழுவு பின்னாடி வருமல்ல, அப்போ அது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்தா அதுக்கு வரல, கிறகம் பிடிச்ச முடியும். சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு 7-8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, ஆள் அரவமெல்லாம் அடங்கிருச்சு. ஒண்ணும் காண. பக்கத்து வீட்டுல கூட அவங்க கணக்கு முடுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 4 வீடு தள்ளி எல்லாம் ஒரு சத்தம் கூட கேக்குது. அது என்ன எழுவோ அதை கேட்க கேட்க கொடாப்பு மேல தூக்க, நான் கீழே அமுத்த உனக்கு எனக்கு ஒண்ணும் முடியல. அதுவா தூக்குது. அப்புறம் கொடாப்பை வச்சு அங்க போடுறீங்களா, அப்புறம் தூக்குறதா எப்படி? சரின்ட்டு நம்ம உள்ள பூந்துல அவனு போனா புருஷக்காரர் ரெட்ட திணையில கட்டுல குறுக்கு போட்டு படுத்திருந்திருக்கிறியா, இது தெரியாம நான் சார பாம்பாட்டு நெண்டிக்கிட்டு கீழே போக அந்த தாய்வழி ஆடுறாது அப்படிங்க. ஐயா நானெல்லாம் வரல, மதினிதான் வர சொல்லிச்சு. நான் சொன்ன கேட்கவே மாட்டேன்ட்டேன். 2 கட்டிலுக்காலுக்கு நடுவுல என் காலை புடிச்சு அவன் பாட்டுக்கு டம்முன்னு செஞ்சு இப்படி முறுக்கி நல்லா இருந்த காலை பாரு இப்படி ஆக்கி விட்டியா. செண்டுல காலே இப்படி போயிருச்சுன்னா அது என்ன நிலைமையில இருந்துருக்கு? அதெல்லாம் சங்கு பூச்சாட்டு போயிருச்சு. பொண்ணு கிடைக்கிறப்பவே இழுத்து பிடிச்சதான் அடிக்க வேண்டியதா இருக்கு. பேர்ச்சம்பளம் மாதிரி அப்படி நசுக்கி போயிருக்குமா? இப்படி ஆகி போயிதான், இப்படி ஆயிட்டு அதை கேட்காதீங்க. யாரு போவனா? அவன் வந்தா நான் மசூடு கூட வரமாட்டேன். அவனுக்கு அவன்தான் வந்து எங்கால முறிக்கிட்டவனே. அவன் வந்து நமக்கு சரியான எதிரி. அவனுக்கு நமக்கு ஒத்து வராது. அவனை விட்டுட்டு வா, நம்ம பாட்டுக்கு போலாம். அவன் என்ன மசூலுக்கு வந்தா? அவன் வந்தா நான் வரமாட்டேன்னு தெரியுமா தெரியாதா? ஏன்டா வந்த? அதெல்லாம் சிக்கனா வருங்க. போச்சுடா அப்பாட்டி வருதியா? மயிர்ல வரும் அப்பாட்டி. எப்படி வரும் உங்களுக்கு? அதெல்லாம் வராத உங்களுக்கு போங்கடா. திரும்ப மாட்டேங்குது. வாய்தாக போல உடுக்கு இல்ல, எடுக்கு இல்ல, செத்து தொலைஞ்சா என்ன? செத்து இருந்தாலும் உனக்கு காது கேட்கலையா? ஆனா உனக்கு இல்லை, எனக்கு இல்லடா. ஆனா உனக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. ஆனா அந்த பொம்பளை உனக்கு இல்லை, எனக்கு இல்லை. ஊருக்கு போகல்றா. அந்த கொசூர்ல வயிற்று முடிச்சுட்டு ஒரு திருப்பான பெட்டிக்கார செத்து போயிட்டாரா? அந்த ஆளை நம்பி என்ன 75 நாளா வாங்கி வச்சிருக்குதுடா. அந்த பெட்டிக்கார கூட்டி போயிட்டியா? தூக்கு போட்டுச்சா? நம்ம 6 மணிக்கு போலாம். ஏங்க பிரச்சனை முடிச்சுடுங்க. அது நல்லா கேக்குதுடா. இப்ப கேக்குதாமா அவனுக்கு? இதெல்லாம் எனக்கு தலையெழுத்துறா. இப்படி கேட்க வேதனடா இதெல்லாம். போட்டு அமுக்கு குள்ள போட்டுக்காத்தாலே போட்டத்தை புளிச்சுக்கிட்டு வச்சாடு. போகணே போயிரும். சாமி ஆத்தா முத்தாளமா காலி மாறியே. சரி கூட அவங்க நல்லா இருந்துட்டு போறாங்க. பாவிங்களா Yeah.
ஓ வந்துட்டுமாடா டேய் வந்துட்டுமாடா ஏன்டா ஏன் உனக்கு தெரியாது அண்டவரை துறையில் அண்டவாரே அடிபட்டாவே கம்பளவே சக்கமகிரி வழிதான் யமவதன் நாக்கிரே என்ன என்ன அது குமிஞ்சு கும்பிட்டா படக்கு படக்குன்னு சொல்றியா என்னமோ உங்களுக்கு அப்படி இருக்குதுங்க ஆரம்பத்துல இருந்து போராட்டத்துக்கு அதுலயே நோட்டம் இருந்தா நான் எப்படி சமாளிக்க ஆமாங்க திரும்ப படக்கனே இருக்கு திரும்ப பின்னாடி விட கொட்டையில குத்தி போட்டாங்க ஏன்னா கொட்டையில குத்துனாங்களா வேதனையிலே மிகவும் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காத அரமனையில அழைத்த விவரம் அரசு சரி ஏன் அழைத்தேன் தெரியுமா நம்மளுடைய மந்திரி மகன் சிவசுப்பிரமணியனுடைய காது குத்து காது விழா திருச்செந்தூர் ஆலயத்தில் வைத்திருக்கின்றோம் பாளையத்துல ஒரு மண்டபம் இதெல்லாம் இந்த மண்டபத்துல ஆகாது செட் ஆகாது அங்க திருச்சி பிரச்சனை இல்ல சரிங்க இருக்கட்டும் இருக்கட்டும் அங்கு செல்ல வேண்டும் அதற்கு முன்பதாக நம்மளுடைய ஜாதி முறைப்படி தேவராட்டம் சேவை ஆட்டங்கள் ஆடிவிட்டு சீக்கிரமாக செல்ல வேண்டும் அமருங்கள் ஆசனத்துல ஆடல் பாடல் வேண்டாம் இதுக்கே காசு பத்த மாட்டேங்குது ஆரே ஓலமட்டில் ஒண்ணு கிடைச்சு புரு புருன்னு அட உரும்பி ஆட்டம் ஆடுறப்ப ஜீரு வைக்கிறது முதல்ல பத்தியா தம்பி கணக்கா வர்றான் பாரு இப்ப பூ பூன்னா ராகம் தட்டு தட்டுடா பூ தட்டுடா பூன்னா ஆட்டா ஐயோ ஏன் நீ இருக்கிறப்ப நாங்க இருக்க மாட்டோம் தட்டுகோ தட்டுகோ ஒரே ஆட்டம் சிறங்காட்டம் ஆடுறப்ப யாரு சிரிக்க கூடாது சிரிச்சா மந்திரி சுற்றுலா ரணகாலம் ஆயிரும் பஸ்ல போனா கூட லக்கேஜ் போட்டுருவாங்க டட்டுக்கு டட்டு குழம்பு செஞ்சு உங்களுடைய ஆடல் பாடல் மிகவும் சிறப்பாக இருந்தது பால் காவடி பன்னீர் காவடி எடுத்து செல்லுங்கள் சீக்கிரமாக செல்லுங்கள் என்னுடைய சுழிப்போரி மீது வந்து சேர்க்கிறேன் ஆகட்டும் கந்தனுக்கு முருகனுக்கு கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு ஒப்பாட்டி விட்டு போனதெல்லாம் குண்டியை குத்தி கொள்ள பாக்குறியா மான கட்டு போயிடுறேன் போயோ மரியாதை கட்டு போயிடுறேன் கவி போத்துறேன் மணி 4 சொன்னா அம்மா புகார்